உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 22 6/7/2024 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் சனி பகவானை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால், அனுகூல சனி என்று கொண்டாடப்படக்கூடிய திருநள்ளாறு கோவிலை நாம் இன்றைக்கு நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பாக தரிசனம் செய்வோம். திருநள்ளாறு என்று சொல்கின்ற நேரத்தில் நல மகாராஜன், அந்த நலமகராஜனை வைத்துத்தான் இந்த ஊருக்கு இந்த பெயரை ஏற்பட்டது. எப்படி என்று சொன்னால், இங்கு அருள்பாலித்து வரக்கூடிய பிராணேஸ்வரி அம்பாள் சமேத தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து, இங்கு அப்படி அம்பாள் சன்னதிக்கும் சிவன் சன்னதிக்கும் இடையிலே அனுகூல சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் தரிசித்து நலன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததை திரும்ப பெற்றான். அந்த நலனை ஆற்றுப்படுத்திய காரணத்தால் இந்த ஊருக்கு திரு என்ற அடைமொழியானது சேர்ந்து திருநள்ளாறு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இங்கு அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகையானவள் பிராணேஸ்வரி என்று. இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையையும் அதற்கடுத்ததாக அம்பாளுடைய பெருமையையும் சிந்திப்போம். எப்படி என்று சொன்னால், சைவம் தடை தோங்குவதற்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் அம்பாளையும் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் முக்கிய இடம் வகிக்கின்றது. எப்படி என்று சொன்னால், மதுரையில் ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருந்த பொழுது அங்கு சமணர்களுடைய ஆதிக்கமானது தலை தூக்கி இருந்தது. சமணர்கள் என்ன செய்தார்கள்? ஞான குழந்தையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை அனல்வாதம் புனல்வாதம் என்று 2 வகையான வாதங்களுக்கு அழைத்தார்கள். அனல்வாதம் என்று சொன்னால், சமணர்கள் அவர்களுடைய பரம்பொருளை பற்றி குறிப்பிட்டு ஓலையில் எழுதி வைகை ஆற்றில் அந்த வெள்ளத்தில் விடுவார்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய இந்து தர்மத்தின், நம்முடைய சனாதன தர்மத்தின், அதாவது சைவத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய வகையில் பதிகங்களை எழுதி அதை அப்படியே அந்த வைகையில் விடுவார். எந்த பதிகங்கள் எழுதப்பட்ட ஏடு அந்த வைகை வெள்ளத்தில் எதிர்த்து வருகின்றதோ அதுதான் சிறந்தது, அதுதான் உண்மையான மதம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று சமணர்கள் சொன்ன நிபந்தனையின் அடிப்படையில் ஞானசம்பந்த பெருமான் அந்த புனல் வாதத்தில் வெற்றி கண்டார். அதாவது புனல் என்று சொன்னால் தண்ணீர் அல்லவா? எனவே அந்த புனல்வாதத்தில் வெற்றி கொண்டவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அடுத்ததாக நாங்கள் அனல்வாதத்திற்கு அழைக்கின்றோம் என்று சொல்ல, அனல்வாதம் என்று சொன்னால் நெருப்பை மூட்டுவார்கள். அந்த நெருப்பில் சமணர்கள் அவர்களும் ஓலையிலே எழுதி அந்த நெருப்பில் போடுவார்கள். அதை போல ஞானசம்பந்த பெருமானும் சிவத்தினுடைய பெருமையை பேசி, சக்தி அம்பாளுடைய பெருமையை பேசி அப்படி அந்த அக்னியில் போட வேண்டும் என்ற நிபந்தனையோடு போட்டியானது தொடங்கியது. அந்த சந்தர்ப்பத்தில் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்தார்? இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை செய்து அந்த ஓலையை அந்த அக்னியில் போட்டார். அது அப்படியே எரியாமல் நின்றது. ஆகையினாலே இந்த ஆலயத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகத்திற்கு பச்சை பதிகம் என்று பெயர். எனவே சைவம் தடை தோங்குவதற்கு காரணமாக அமைந்த பதிகம் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலமாக இருக்கின்றது எது என்று சொன்னால் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறு திருத்தலத்தை இப்பொழுது நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். சனிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தினாலே திருநள்ளாறு திருத்தலத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இங்கே பிரதான தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், தர்பாரண்யேஸ்வரரும் பிராணேஸ்வரி என்று கொண்டாடப்படக்கூடிய அம்பிகையும். ஆனால் இன்றைக்கு முக்கிய ஈர்ப்பாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சனி பகவான் என்று பெயரெடுத்து விட்டார். அன்பர்களே, நாம் இந்த தர்பாரண்யேஸ்வரர் என்றால் தர்பை காடாக ஒரு காலத்தில் இருந்தது இந்த திருநள்ளாறு. அந்த தர்பை காட்டில்
சுயம்புவாக தோன்றியவர் சிவப்பரம்பொருள். எனவே அவருடைய சிவலிங்க திருமேனியில் பார்த்தோம் என்று சொன்னால் தர்பையினுடைய தழும்புகள் இன்றைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நாம் அதனை தரிசிக்கலாம். அன்பர்களே, நாம் ஆலயத்திற்கு சென்றவுடனே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் தர்பாரண்யேஸ்வரரை தரிசிப்பதற்கு முன்பாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தரிசித்து, அதற்கு பிறகு தர்பாரண்யேஸ்வரரையும் நாம் தரிசித்து வழிபாடுகள் செய்து, அதற்கு பிறகு அம்பாள் சன்னதிக்கு வர வேண்டும். அப்படி அம்பாள் சன்னதிக்கு வருகை தந்ததற்கு பிறகு அம்பாளை, பிராணேஸ்வரியை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்ததற்கு பிறகு நாம் அங்கு அம்பாள் சன்னதிக்கும் சிவன் சன்னதிக்கும் இடையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு முகமாக அருள்பாலித்து வரக்கூடிய சனி பகவானை நாம் வணங்க வேண்டும். அடுத்து நாம் அந்த நலனுக்கு இவர் எவ்வளவு துன்பங்களை தந்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் ஒரு துன்பங்களே அல்ல என்ற ஒரு தெளிவானது நமக்கு கிடைக்கும். நலன் நிடத நாட்டு மன்னன், விதர்ப்ப தேசத்து மன்னனுடைய மகள், அந்த பீமனுடைய மகள் தமயந்தி. அந்த தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுயம்பரத்திலே வந்து அவன் கலந்து கொண்டிருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார்கள்? அக்னி, வாயு, யமன், வருணன் என்று சொல்லக்கூடிய 4 தேவர்களும் சுயம்பர மண்டபத்திற்கு வந்தார்கள். அவர்கள் நலனை போலவே தோற்றம் கொண்டு இருந்தார்கள். இதில் அசல் எது, நகல் எது, அசல் நலன் யார் என்று தமயந்தி அம்பாளை பிரார்த்தனை செய்தாள். அப்பொழுது அம்பிகையானவள் என்ன செய்தாள்? சில குறிப்புகளை காண்பித்தாள். என்ன என்று சொன்னால், தேவர்களுக்கு கால் தரையிலே படாது, அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மாலை வாடாது, கண் இமைக்காது என்று இந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து என்ன செய்தாள் தமயந்தி? உண்மையான நலன் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த உண்மையான நலனுக்கு மாலையிட்டாள். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பு முனையாக இந்த 4 தேவர்களும் தங்கள் உலகத்திற்கு திரும்பிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எதிரில் அப்படி காலை விந்திக்கிட்டு நடந்து வந்தார். யாரு? நம்பாள். யாருங்க? சனி பகவான். அந்த சனி பகவான் என்ன செய்தார்? தேவர்களை பார்க்க அந்த தேவர்கள் சனியை பார்த்து எங்கே என்றார்கள். தமயந்தியின் சுயம்பரத்திற்கு சுயம்பரமெல்லாம் முடிந்து விட்டது. யார் திருமணம் செய்து கொண்டது? நிடத நாட்டு மன்னன் நலன். அவனை நான் விட்டேனா பார் என்று அப்படியே நலனை சுற்றி சுற்றி வந்தான் சனி பகவான். அப்படி சனி பகவான் வந்த நேரத்தில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், புஷ்கரன் என்று சொல்லக்கூடிய மன்னன் அவன் சூது போருக்கு அழைத்தான். அந்த சூது போரில் நலன் எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய பத்தினியை அழைத்து கொண்டு, மனைவியை தமயந்தியை அழைத்து கொண்டு கானகத்திற்கு வந்தான். என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் இன்றைக்கு திருநள்ளாற்றில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் பிராணேஸ்வரி சனி பகவான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது நலனை சனி பகவான் அப்படி சுற்றி வருகின்ற நேரத்தில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், புஷ்கரன் என்பவனிடம் எல்லாவற்றையும் இழந்தான். நலன் அவனுடைய கால்களை சரியாக ஒரு நாள் கழுவாத நேரத்தில், பின்னங்கால்கள் சரியாக கழுவப்படாமல் இருந்த பொழுது இந்த சனி ஆர்ப்பரித்தான் என்று புராணத்தில் வருகின்றது. அப்படி அங்கு அமர்ந்து ஆர்ப்பரித்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க. நாம் கைகால்களை எல்லாம் சுத்தம் செய்கின்ற நேரத்தில், கழுவுகின்ற நேரத்தில் எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் நாம் முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அல்லவா? அதை போலத்தான் இப்பொழுது சனி பகவான் அந்த குதிகாலிலே அமர்ந்து ஆர்ப்பரித்த நேரமும் புஷ்கரன் என்பவன் சூது கழைக்கக்கூடிய நேரமும் ஒன்றாக அமைந்தது. எனவே எல்லாவற்றையும் இழந்தான் நலன். இழந்து தமயந்தியை அழைத்து கொண்டு கானகத்திற்கு வந்து அங்கு தன்னுடைய பத்தினி தமயந்தியையும் பிரிந்து கடைசியில் அயோத்தி மன்னன் ருதுபர்ணன் என்பவனிடம் தலைமை சமையல்காரனாக சேர்ந்தான். அப்படி இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் நலன் ஒரு நாள் இந்த பகுதிக்கு வந்தான். எந்த பகுதிக்கு? திருநள்ளாறு பகுதிக்கு வந்த நேரத்தில் தர்பாரண்யேஸ்வரரையும் இந்த பிராணேஸ்வரியையும் தரிசித்தான். இங்கு இருக்கக்கூடிய சனி பகவானையும் தரிசித்தான். அந்த சந்தர்ப்பத்தில் சனி பகவான் அவனை விட்டு விலகக்கூடிய நேரம். யாருடைய கட்டளையால்? சிவனுடைய கட்டளையாலும் அம்பாளுடைய கட்டளையாலும்
எனவே அவனுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனையானது ஏற்பட்டது. எனவேதான் இந்த ஊரானது நல்லாறு என்று அழைக்கப்படுகின்றது. அந்த நலன் ஏற்படுத்திய தீர்த்தம் நல தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நாம் திருநள்ளாற்றில் அருள்பாலித்து வரக்கூடிய தர்பாரணீஸ்வரர் மற்றும் பிராணேஸ்வரி ஆலயத்தில் அனுகூல சனியாக விளங்கக்கூடிய சனி பகவானை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் பின்பற்ற வேண்டிய சில நெறிமுறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, நல தீர்த்தத்தில் நம்முடைய சனி தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக அப்படி நீராடுகின்ற நேரத்தில் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை நாம் என்ன செய்கின்றோம், அந்த தண்ணீரிலேயே விட்டு விடுகின்றோம். அந்த மாதிரி விடுவது என்பது எப்படி என்று சொன்னால் அந்த தண்ணீரை மாசுபடுத்துவதற்கு சமம். ஆகையினால் நாம் நம்முடைய தோஷம் நீங்குவதற்காக அந்த ஆடையை நாம் அங்கேயே கழட்டி போட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடையை போடுவதற்காக அங்கு ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் அதனை நாம் போட்டுவிட்டோம் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் அதை எடுத்து சென்று சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுவார்கள். அடுத்து இந்த ஆலயத்தில் நாம் தரிசிக்க வேண்டிய முறைகளை பற்றி சென்ற பகுதியில் சிந்தித்தோம். அப்படி தரிசித்து சனி பகவானிடமிருந்து பிரசாதத்தை பெற்றுக்கொள்கின்ற நேரத்தில் பல இடங்களில் சனி பிரசாதம் நம்ம வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாதும்பாங்க. ஆனால் திருநள்ளாறில் சனி பகவான் அனுகூல சனியாக இருக்கின்ற காரணத்தினாலே பிரசாதத்தை நாம் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் மிகு தெய்வங்களாக திருநள்ளாறில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிராணேஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ தர்பாரணேஸ்வரருடைய அருளாலும் சனி பகவானுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.